சொல்லுங்க மேடம், இந்த கேஸ் ஆல்மோஸ்ட் முடிய போகுது. இந்த நேரத்துல நீங்க என்ன புதுசா சொல்ல போறீங்க? இந்த கேஸ் இப்போ நடந்துட்டு இருக்கே தவிர இன்னும் முடிவுக்கு வரல மிஸ்டர் செந்தமிழ் செல்வன். மேடம் வந்ததுல இருந்து வாதம் பண்றதை விட்டுட்டு விதண்டாவாதமா மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருமதி கற்பகாம்பாள் மேடம் இறந்து போன சத்யாவோட புடவையில இந்த துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கு. இது ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெள்ள தெளிவா வந்திருக்கு. இதுக்கு மேலேயும் இவங்க அந்த கொலையே பண்ணலன்னு சொல்ல போறீங்களா? ரெண்டாவது முக்கியமான எவிடன்ஸ், துர்கா காதுல இருந்த ஜிமிக்கி. அந்த ஜிமிக்கி சத்யாவோட ஹேண்ட்பேக்குள்ள எப்படி வந்தது? அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிருக்கோம். மூணாவது முக்கியமான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ், இந்த துர்கா அந்த அர்ஜுன் கிட்ட வலுக்கட்டாயப்படுத்தி நீ என் கூட நெருக்கமா இருக்கணும்னு டார்ச்சர் பண்ண வீடியோ ஃபுட்டேஜ், அதையும் கோர்ட்ல சப்மிட் பண்ணிருக்கோம். இப்படி இருக்கிற எல்லா ஆதாரமுமே துர்கா பத்தின உண்மையை, அவங்க சுயரூபத்தை வெளியே கொண்டுருச்சு. இதுக்கப்புறம் இந்த கேஸ்ல என்ன பெருசா ட்விஸ்ட் கொடுக்க போறீங்க? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சத்யாவோட புடவையில இருந்தது துர்காவோட ஃபிங்கர் பிரிண்ட் தாங்கிறத நான் மறுக்கவே இல்லை. அது 100% உண்மை. சூப்பர் மேடம், நீங்களே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. அப்போ கேஸ முடிச்சிடலாங்களா? சார், முதல்ல ஆப்போசிட்ல இருக்கிறவங்கள முழுசா பேச விடுங்க சார். இப்படி ஆடிக்கடி முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு குறுக்க பேசினா நீங்க ஏதோ பயத்துல பேசுற மாதிரி தான் எனக்கு தோணுது. பயமா? எனக்கா? அது உங்களை பார்த்தா நல்லா காமெடி பண்றீங்க மேடம். நான் இன்னும் என்னோட காமெடியை ஸ்டார்ட் பண்ணல சார். சரி, என்னை கொஞ்சம் கண்டினியூ பண்ணி விடுங்க. நீங்க சொன்ன மாதிரியும் நான் சொன்ன மாதிரியும் இறந்து போன டாக்டர் சத்யாவோட புடவையில கடைசியா இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் நிச்சயமா துர்காதுதான். ஆனா சத்யாவோட சடலத்தை மூட்டை கட்டி கொண்டு போய் யாருமே இல்லாத ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள போட்டிருக்காங்க. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, அந்த சாக்குல இருந்த ஃபிங்கர் பிரிண்ட் கண்டிப்பா துர்காவோடது கிடையாது.